புத்தர் சொன்ன பண ரகசியம். பணம் நம்ம வாழ்க்கையில் நடத்த தேவையான ஒரு கருவிதான். ஆனால் ஏன் சிலரிடம் பணம் தங்கிவிடுகிறது? ஏன் சிலரிடம் பணம் வந்தவுடன் ஆற்றில் ஓடும் நீர் போல போய்விடுகிறது? 2500 வருடங்களுக்கு முன்பே இதற்கான ரகசியத்தை ஒரே ஒரு மனிதன் சொல்லி வைத்தான். அவர்தான் கௌதம புத்தர். இவர் சொன்ன பண ரகசியம் இன்று உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும். இதை தெரிஞ்சிருந்தா நீங்கள் எப்பொழுதும் ஏழை கிடையாது. பணம் ஒரு கருவி, உன் அடையாளமில்லை. புத்தர் சொன்னார், பொருள் சம்பாதிப்பது தவறில்லை, அது உன்னை அடிமையாக்கினால்தான் தவறு. இது என்ன அர்த்தம்? நாம் பலர் பணத்துக்காக ஓடுறோம். ஆனால் பணம் எதற்கு, ஏன், எவ்வளவு என்ற கிளாரிட்டி இல்லை. தெளிவு இல்லாதவங்க இடத்தில்தான் வறுமை தங்கிவிடும். ஒரு மனிதன் தினமும் ஓடுறான். ஏன் ஓடுற என்று கேட்டால் சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாது. இதே மாதிரி நாமும் எதற்கோ வேலை, எதற்கோ ஸ்ட்ரெஸ்ஸு, எதற்கோ பர்பஸ். என்ன கோல், எனக்கு என்ன தேவைகள், எனக்கு என்ன வேண்டும் தெரியாது. புத்தர் சொன்னார், பயம் இருக்கும் இடத்தில்தான் பணம் தங்காது. அளவுக்கு மீறிய ஆசை பணத்தை உண்ணும் பூச்சி. ஆசை உண்டு, ஆசையை கட்டுப்படுத்தினால் வளர்ச்சி உண்டு. பணம் சம்பாதிப்பது பிரச்சனை இல்லை. பணம் வந்தவுடன் அதிக ஆசைகளில் உடனே செலவு பண்ணுறது தான் பிரச்சனை. ஏன் பலருக்கு பணம் தங்காது? காரணம், அவர்கள் ஆசையை விட்டு பணத்தை பாதுகாக்க தெரியாது. சம்பளம் வந்த முதல் நாள் ஆன்லைன் ஷாப்பிங், ஆஃபர்ஸ், இஎம்ஐ, அன்னெசரி சப்ஸ்கிரிப்ஷன், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங். இதுவெல்லாம் ஆசை அல்ல, கட்டுப்படுத்த முடியாத ஆசை. ஆசை உன்னை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை உன்னோடது இல்லை. பணம் வராது, பிரச்சனை இல்லை. பணம் கசியறது தான் பிரச்சனை. புத்தர் பலரிடம் சொன்னார், நீர் நிரம்பும் பாத்திரத்தின் அடியில் ஒரு துளை இருந்தால் நீ எவ்வளவு ஊற்றினாலும் நிரம்பாது. அப்படியே நம் வாழ்க்கை. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் உன் வாழ்க்கையில் லீக் இருந்தால் நீ எப்பொழுதும் ஏழைத்தான். பணம் கசிவது எப்படி? மொக்க ஹேபிட்ஸ், பேட் கம்பெனி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், லோன், இஎம்ஐ மீது இஎம்ஐ, மற்றவர்களை பார்த்து செலவு செய்வது, உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்குவது. இவையெல்லாம் பணம் தங்காமல் போவதற்கு காரணம். துளையை மூடு, பணம் தானாக நிரம்பும். நீ பணம் சம்பாதிக்க வேண்டாம். கசிகிற இடங்களை நிறுத்தினா நீங்களே புத்திசாலி செல்வந்தர். நீ எத்தனை பேருக்கு வேல்யூ கொடுக்கிற? உனது மதிப்பு உயர்ந்தால் உலகம் உனக்கு வளத்தை வழங்கும். வறுமை ஒருபோதும் பண பிரச்சனை அல்ல, இது ஒரு மதிப்பு பிரச்சனை. அதாவது நீ என்ன திறமையை டெவலப் பண்ணுற, நீ எந்த பிரச்சனையை தீர்க்கிற, மற்றவர்களுக்கு என்ன வேல்யூ கிரியேட் பண்ணுற. இந்த வேல்யூ உயர்ந்தால் பணம் தானாக வரும். ஒரு திறமை உள்ள மனிதன் வேலை செய்கிறான். அவனுக்கு 1 hour 1000 ரூபாய். கம்பெனி வைத்திருப்பவருக்கு 1 hour 10,000 ரூபாய். திறமையின் வேல்யூ உயர்ந்தால் பணத்தின் வேல்யூ தானாக உயரும். பணம் ஒரு விளைவு, வேல்யூ தான் காரணம். பணம் கட்டுப்படுத்துகிறவன் பணக்காரன், பணம் அவரை கட்டுப்படுத்துகிறவன் ஏழையாவான். புத்தர் சொன்னார், விடுதல் தான் சுதந்திரம். இதன் பொருள் என்ன? நீ பணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. பணம் ப்ளஸ் மன அமைதி ப்ளஸ் நல்ல பழக்கம் ப்ளஸ் தெளிவு ப்ளஸ் நன்றி இன்னும் முக்கியம். ஒரு ஆள் பணத்துக்காக அடிமையானால் அவன் ஸ்ட்ரெஸ், அவன் டென்ஷன், அவன் ஃபியர், ஸ்லீப்லெஸ் எல்லாம் இருக்கும். பணம் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இதுவெல்லாம் இருக்காது. பணம் நம்ம கையில் இருக்கணும், நம் மனதில் இல்லை. நன்றி சொல்ல தெரிஞ்சவன் எப்பொழுதும் நிறைவு உள்ளவன். புத்தர் சொன்னார், உள்ளது போதும் என்று நினைக்கும் மனமே செல்வம். நன்றி இல்லாதவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வெறுமையைத்தான் உணருவான். நன்றி சொல்லும் பழக்கம் ஆத்மார்த்தமான சர்டிஃபிகேஷன் கொடுக்கும். இது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி பணத்தை இழுக்கும். நீங்கள் இப்போ கேட்கிறீர்கள், அப்படின்னா புத்தரின் பண ரகசியம் என்ன? 1. பணத்தை பயமின்றி அணுகு. 2. ஆசையை கட்டுப்படுத்து. 3. பணம் கசிவதை நிறுத்து. 4. உன் வேல்யூவை உயர்த்து. 5. பணத்திற்கு அடிமையாகாதே. 6. நன்றி சொல்லும் பழக்கமை. இந்த 6 ரகசியங்களையும் ஃபாலோ பண்ணினா உங்கள் வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லை, சாந்தியும் அமைதியும் வெற்றியும் வரும். இது 2500 ஆண்டுகளுக்கு முன் புத்தர் சொல்லி கொடுத்த உலகத்தை மாற்றும் பண ரகசியம். இதை கடைபிடிச்சா நீங்க ஏழை கிடையாது, நீங்க ஒரு நிம்மதியான செல்வந்தர். பணம் இல்லாம வாழ்ந்தா தெரியாது, ஆனால் பணம் எப்படி தங்க வைக்கிறது அதை ஒரு பெண்தான் உண்மையிலே தெரிஞ்சிருப்பாங்க. இன்று நாம் பார்க்க போகிற கதை என்ன? புத்தர் சொன்ன பண ரகசியத்தால் ஒரு சாதாரண கிராமத்து பெண் அவளோட வாழ்க்கையும் குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றினாள்? தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் செம்பக்கம்பட்டி. அங்கு ஒரு குடும்பம். ராமு, அவரது மனைவி மீனா, 2 பிள்ளைகள் சினேகா, குமார்.
ராமு விவசாய கூலிக்காரன், மீனா வீட்டு பெண். பணம் உள்ளதும் போதும். ராமு நல்ல மனுஷன், ஆனால் ஒரு பழக்கம், குடிப்பான். வாரத்திற்கு 3 நாள் குடிப்பான். அவனும் பணம் வந்தா 200 ரூபாய் டீ கடைக்கும், 400 ரூபாய் குடிக்கும், 150 ரூபாய் சிகரெட், இதுவெல்லாம் போயிடும். மீனா எதுவுமே சொல்ல மாட்டாள். ஆனால் உள்ளுக்குள் பயம். ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்தா பணம் எப்படி? குழந்தைகள் எப்படி படிக்க வைப்பது? ஒரு நாள் மீனா கிராமத்திற்கு வந்த புத்தர் விரதசாரி ஒருவரின் உரையை கேட்கிறாள். அவர் சொன்னார், பணம் சேமிக்காதவன் உயிர் இருந்தால் வாழ்க்கையை இழக்கிறான், உயிர் இழந்தால் குடும்பத்தை இழக்கிறான். மீனா அதிர்ச்சி. பிறகு அவர் சொன்னார், பணம் சம்பாதிப்பது எளிது, பணம் தங்க வைப்பது தான் மனதின் சக்தி. அவர் 3 ரகசியங்களை சொன்னார். 1, 1 ரூபாய் வந்தால் 3 ரூபாய் போகக்கூடாது. சம்பாதிப்பதை விட செலவை கட்டுப்படுத்துவது தான் செல்வம். 2வது, பணம் தங்குவது அமைதியில், பணம் ஓடுவது கோபத்திலும் ஆசையிலும். குடி, ஆசை, சண்டை, கோபம் இரண்டும் இருந்தா பணமெல்லாம் ஓடிடும். 3வது, குடும்பத்தின் நிதி சக்தி பெண்ணின் கையில். அடிக்கடி ஆண்கள் சம்பாதிப்பார்கள், ஆனால் பெண்கள் தான் பணம் எங்கே செல்கிறது, எங்கே தங்குகிறது, என்னென்ன செலவு வேண்டுமென்று அவர்கள்தான் முடிவு செய்வார்கள். மீனா அந்த நாள் ஒரு உறுதிமொழி எடுத்தாள். இனி நான் என்னாலும் முடிந்த அளவு என் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன், பணம் தங்க வைக்கிறேன். அவள் ரகசியமாக ஒரு டின் பெட்டியை எடுத்தாள். அந்த டின்னில் ஒவ்வொரு நாளும் வீட்டு பணத்திலிருந்து 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் வைக்க ஆரம்பித்தாள். காய்கறி வாங்கும்போது சில ரூபாய் குறைவாக பேசுவாள். வீட்டுக்கு சோப்பு வாங்கும்போது சில ரூபாய் சேமிப்பாள். பிள்ளைகளுக்கு அன்னெசரி ஸ்நாக்ஸை குறைப்பாள். ராமுக்கு தெரியாது, ஆனால் டின் மெதுவாக நிறைய ஆரம்பித்தது. ஒரு நாள் வேலையிலிருந்து ராமு வீட்டுக்கு வரும்போது சாலை விபத்து ஏற்பட்டது. கால் நடக்க முடியல, நன்றாக அடிபட்டுள்ளது. பணம் எதுவும் இல்லை, குடும்பம் பயம். அப்போ தான் ராமு சொன்னான், மீனா நம்மக்கிட்ட பணமாக இருக்கு. மீனா அமைதியாக உள்ளே போயிட்டு 8 மாதம் சேமித்த டின் பெட்டியை எடுத்து வந்தாள். அதில் இருந்தது 14,800 ரூபாய். ராமு அதிசயமாய் பார்த்தான். இது எப்படி? மீனா கண்ணீர் விட சொன்னாள், நான் சேமித்தது நம்ம ஃப்யூச்சருக்காக. அந்த பணத்தில் மருத்துவரின் சென்று ராமுவின் காலுக்கு சிகிச்சை செய்து குடும்ப பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சது. விபத்து பிறகு ராமு உணர்ந்தான், குடி அவனை ஏழையாகிவிட்டது, ஆசை அவன் சம்பாதிப்பதை எடுத்து விட்டது. மீனாவின் சேமிப்பு தான் குடும்பத்தை காப்பாற்றியது. அவன் குடியை நிறுத்தினான், ஜோராக வேலை செய்ய ஆரம்பித்தான். மீனாவோடு சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் 500, 1000, 1500 சேமிக்க ஆரம்பித்தான். 1 வருடம் கழித்து, 1 வருடத்திற்கு பிறகு அவர்களுடைய வீட்டில் 57,000 சேமிப்பு. ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினார்கள். ராமு ஒரு பழைய டிவி வாங்கினான். சினேகா பிரைவேட் டியூஷனுக்கு போக ஆரம்பித்தாள். இதுவரை டென்ஷனாக இருந்த மீனா இப்போ மன நிம்மதி. ராமு ஒரு நாளில் சொன்னான், மீனா நீ இல்லாமல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ தான் நம்ம வீட்டோட புத்தர். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, பணம் சம்பாதிப்பது ஆண்கள் வேலை, ஆனால் அந்த பணத்தை தக்க வைப்பது பெண்களின் அறிவு. புத்தர் சொன்ன ரகசியம் உண்மை. பணம் இருந்தவன் பணக்காரன் அல்ல, பணம் தங்க வைப்பவன் தான் உண்மையான பணக்காரன். குடும்பத்தின் செல்வம் ஒரு பெண்ணின் அமைதி, அறிவு, சேமிப்பு. சிறியது போல் தோன்றும் சேமிப்பு ஒரு நாள் பெரிய வாழ்க்கையை காப்பாற்றும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்றும் ஒரு முடிவு எடுங்க. அன்னெசரி செலவு குறைக்கவும், தினமும் உங்களால் முடிந்ததை சேமிக்கவும். 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சருக்கு பாதுகாப்பு வைக்கவும். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் நீங்களே ஒரு புத்தராக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.